Hi everyone, welcome to Right IAS Academy. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியோட பேட்ச் குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 பேட்ச் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஹிஸ்டரியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். நோட்ஸ் பண்ணிக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரப்பன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகம். இந்த தலைப்பு இந்த பாடம் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. வருஷம் வருஷம் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அரப்பன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெண்கல கால நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரபன் சிவிலைசேஷன் வந்து சவுத் ஏஷியால பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் பாருங்க, ரஃபா டிராப் பண்றேன். இங்க பாகிஸ்தான் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஈஜிப்ட், மேல வந்து ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த ஏரியாவே அரௌண்ட் சிந்து சமவெளி நகரம் ரொம்ப லார்ஜஸ்ட் ஏரியா, 1.3 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் அளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அர்பன் சிவிலைசேஷன், முதல் நகர நாகரிகம், தென்னாசியாவின் முதல் நகர நாகரிகம். ஒன்லைனர் கொஸ்டின் இது, நோட் பண்ணிக்கோங்க. தென்னாசியாவின் முதல் நகர நாகரிகம் எது அப்படின்னா இந்த வெண்கல கால நாகரிகம் ஆகிய அரப்பா நாகரிகத்தை தான் குறிப்பிடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதை வந்து வெண்கல நாகரிகம் சொல்லியாச்சா, பிரான்ஸ் ஏஜ் இங்கிலீஷ்ல, நோட் பண்ணிக்கோங்க. டைம் பீரியட் பாத்தீங்கன்னா மெச்சூர் ஃபேஸோட டைம் பீரியட் பாத்தீங்கன்னா 2600 இருந்து 1900 பிசி வரைக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அந்த காலகட்டத்துல நான் சொன்ன மாதிரி அப்போ இன்னும் ரெண்டு நாகரிகம் வந்து அப்ப ரொம்ப ஒரு கான்டெம்பரரி வித் நாகரிகம் எதுன்னு பாத்தீங்கன்னா மெசபடோமியா சிவிலைசேஷனும் எஜிப்டியன் சிவிலைசேஷனும் அப்ப ரொம்ப அந்த காலகட்டத்துல முதிர்ந்து இருந்தது. மெசபடோமியா நாகரிகம் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நாகரிகம், மெசபடோமியாவும் அடுத்து வந்து எகிப்திய நாகரிகம் வந்து ரெண்டு நாகரிகமும் அந்த காலத்துல இருந்தது. அரப்பா நாகரிகம் இருந்தாப்போ லார்ஜஸ்ட் சிவிலைசேஷன் ஆஃப் தி ஏஷியன் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா அரப்ப நாகரிகம் தான் நம்ம பார்த்தோம். பண்டைய உலகின் மிகப்பெரிய நாகரிகமாக இருந்தது எதுனா அரப்பா நாகரிகம். அது வந்து 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா, காமிச்சு பாத்தீங்கன்னா 1.3 ஸ்கொயர் மில்லியன் ஏரியா கவர் பண்ணியிருந்தது. ஸோ அதான் ரொம்ப லார்ஜஸ்ட். மோர் தென் 2000 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அண்ட் தென் 2000 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். தமிழ்லயும் அதே தான், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, 2000க்கும் மேற்பட்ட தொல்லியல் தளங்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. சரிங்களா, இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது போலாமா? ஏன் வந்து இதை அரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒய் இட் இஸ் கால்ட் அரப்பன் சிவிலைசேஷன், நோட் பண்ணிக்கோங்க. இயர்லியா வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேட்டரா வந்து மெடி சைட்ஸ் அவுட் சைட் இண்டஸ் வேலிக்கு தாண்டி நிறைய சைட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹிஸ்டாரியன்ஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து நேம் வந்து அரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண சைட்டை வந்து அரப்பா அப்படின்னு சொல்லி நேம் ஆஃப்டர் அரப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. நம்மளையும் பார்த்துக்கோங்க. சோ ஆரம்பத்துல சிந்து சமவெளி நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ன்றது அழைக்கப்பட்டது. பின்னர் வந்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சி மூலயமா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கு வந்து சிந்து சமவெளி அப்படின்னு பல தொல்லியல் தலங்கள் கண்டுபிடிக்கனால அரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க, அதிகமா பயன்படுத்திருக்காங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா டிஸ்கவரிஸ் பார்ப்போம். 1921 நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கவரி அடுத்த டாபிக். டிஸ்கவரிஸ் வந்து அரப்பா வந்து தயாராம் ஷானி அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க.
ஸோ 1922ல வந்து மொகஞ்சதாரோ வந்து ஆர்டி பானர்ஜியை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இயரும் இந்த நேம் யார் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. டைரக்டர் ஜெனரலா வந்து சர் ஜான் மார்ஷல் அவர் தான் வந்து அதிகாரப்பூர்வமா வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழ்ல அப்படி அதேதான் சேம். 1921 தயாராம் ஷானி, 1922ல வந்து ஆர்டி பானர்ஜி கண்டுபிடித்தவர். தலைமை இயக்குனர் வந்து சார் ஜான் மார்ஷல் அவர்கள் தான் வந்து கண்டுபிடிப்பை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்த்திருக்கோம். 3 டாபிக்ஸ் கவர் பண்ணிருக்கோம். அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா why not call Indus Valley Civilization? ஏன் சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹரப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து சிந்து சமவெளின்னு அழைக்கப்படலைன்ற காரணத்தை இப்ப பார்க்க போறோம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சைட்ஸும் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. அது கூட ஹரப்பா கூடயும் இந்த சிந்து சமவெளி கூடயும் அதிகமான சைட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கக்கர் ஹாக்ரா ரிவர், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் போன்ற பல சைட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. தமிழ்லயும் நோட் பண்ணிக்கோங்க. சேம் இதேதான். நோட் பண்ணிட்டீங்களா? கக்கர் ஹாக்ரா, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், யூபி. சோ ஹரப்பன் சிவிலைசேஷன் தான் வந்து கரெக்டான நேம் இதுக்கான. சோ அதனாலதான் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. சரியான நாகரிக பெயர் மாடர்ன் டேர்ம்ல சொல்லப்படுது. ஸோ ஜியாகிரபிக்கல் ஸ்ப்ரெட் ஓவர் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ சதுரடி பார்த்தோம். ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்து கவர் ஆயிருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? கண்ட்ரிஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். தமிழ்லயும் அதை தான் நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்தியாக்குள்ள என்னென்ன ஸ்டேட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரப்பிரதேஷ். சோ இந்த 6 ஸ்டேட்ஸ் கவர் ஆயிடுது. சேம் தமிழ்லயும் பாத்துக்கோங்க. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரப்பிரதேஷ். அடுத்தது பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்ப்போம். புரோட்டோ ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, பிரான்ஸ் ஏஜ், அர்பன் சிவிலைசேஷன் ஆல்ரெடி இப்ப பார்த்தோம். பிரான்ஸ் ஏஜ் வெண்கல காலகட்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அர்பன் சிவிலைசேஷன் நகர நாகரிகம் அப்படின்றத பார்த்தோம். சோ இத தமிழ்ல பார்க்கலாம். இதேதான் இந்தியாவின் முன் வரலாற்று காலம் அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டோ ஹிஸ்டரினா முன் வரலாற்று காலத்தை குறிக்கிறது தான் புரோட்டோ ஹிஸ்டரி. சோ மீனிங் ஆஃப் புரோட்டோ ஹிஸ்டரி கொடுத்துருக்கோம் பாருங்க. பீப்புள் நோன் ரைட்டிங், ஸ்கிரிப்ட் இஸ் ஸ்டில் அன்டிஸ்கிரிப்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மக்கள் எழுத்து முறை வந்து அறிந்திருப்பாங்க. ஆனா அவர்கள் வந்து அதிகமா பயன்படுத்திருக்க மாட்டாங்க. அதை முழுமையாக வாசிக்கப்படவில்லை அப்படின்னு தான் அன்டிசைபர்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. எனவே அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வரலாற்றா முழுமையா தெரியாது. சோ ஏன்னா அவங்க வந்து வாசிக்கப்படவில்லைன்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா. சோ அப்ப அவங்களால ஃபுல்லா இது பண்ண அவங்களோட ஹிஸ்டரி அவங்களால ஃபுல்லா வந்து அவங்களால டெவலப் பண்ணிக்க முடியாது. சோ அதுதான் இதுக்கான மீனிங். therefore கம்ப்ளீட் ஹிஸ்டரி வந்து அதனால கிடைக்கப்படல அன்டிசைப்டட்னால. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஹரப்பன் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அன்டிஸ்கிரிப்டட்னா வாசிக்கப்படாதது, இன்றாலும் வாசிக்கப்படாததா எழுத்து முறையா தான் இருந்திருக்கு. சோ அரௌண்ட் 400 சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இருந்திருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அன்டிசைபர்டு அரௌண்ட் 400 சைன்ஸ்ல இருந்து சிம்பிள்ஸ் வரைக்கும் இருந்திருக்கு. ரிட்டன் ஃப்ரம் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு தான் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபவுண்ட் மோஸ்ட்லி ஆன் சீல்ஸ் மூலியமா நிறைய இப்போ கண்டறியப்பட்டிருக்கு இது எல்லாமே. அடுத்த பாயிண்ட் போலாம். சேம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பன் ஸ்கிரிப்ட், ஹரப்போட எழுத்து எப்படின்னா அன்டிசைபர்ட், இன்றாலும் வாசிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா எழுத்து முறை வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்
வலமிருந்து இடமாக எழுதப்பட்டிருக்கு. பெரும்பாலும் முத்திரைகள் சீல்ல தான் இது காணப்படுது. ரைட் டு லெஃப்ட். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஹரப்பன் சிவிலைசேஷன் வாஸ் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் மிகவும் முன்னேறிய நாகரிகம் அப்படின்றத கருதப்படுகிறது. ஏன் அப்படின்ற காரணங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். காரணங்கள் பாத்தீங்கன்னா பிளான்டு சிட்டிஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ரெண்டு பேருமே நோட் பண்ணிக்கோங்க. திட்டமிட்ட நகர அமைப்பு இருந்தது, பிளான்டு சிட்டிஸ் இருந்தது, பிளான்டு சிட்டிஸ். அப்புறம் சிறந்த கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது, அதாவது டிரைனேஜ் சிஸ்டம் வந்து சிறந்த முறையில செய்யப்பட்டிருந்தது. ஸ்டாண்டர்ட் பிரிக்ஸ், இதெல்லாம் கீவேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரே அளவினால தரப்படுத்தப்பட்ட செங்கற்கற்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருந்தது, ஸ்டாண்டர்ட் பிரிக்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரேட் பப்ளிக் பாத், பொது குளியல் மண்டபம் இருந்தது, கிரேட் பப்ளிக் பாத். நெக்ஸ்ட் ட்ரேட், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகம் இருந்தது. அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகள் அப்ப பயன்படுத்தப்பட்டிருந்தது. அடுத்தது வந்து கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ், மேம்பட்ட கைவினை தொழில்கள் அப்ப இருந்தது. சோ அதனாலதான் வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து மிகவும் முன்னேறிய நாகரிகமாக கருதப்படுது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ், பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளான்டு சிட்டிஸ், டிரைனேஜ் சிஸ்டம், ஸ்டாண்டர்ட் பிரிக்ஸ், கிரேட் பப்ளிக் பாத் இருந்தது, ட்ரேட் இருந்தது, வணிகம் பண்ணியிருந்தாங்க, ஸ்டாண்டர்டான வெயிட் அண்ட் மெஷர்ஸ் இருந்தது. அப்போ கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அப்பவே டெவலப் ஆயிருந்தது, அந்த தொழில்கள் பிசினஸ் எல்லாம் வந்து அப்பவே இருந்தனால இது வந்து நவநாகரிகமா பார்க்கப்படுது. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இப்ப ஹரப்பன் ஃபேசஸ் பார்க்கலாம். ஹரப்பன் ஃபேசஸ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பிரிவு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இயர்லி ஹரப்பன் ஃபேஸ் 3200 இருந்து 2600 பிசி வரைக்கும். அண்ட் தென் செகண்ட் வந்து மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ் வந்து 2600 இருந்து 1900 பிசி வரைக்கும். தேர்ட் ஒன் வந்து லேட் ஹரப்பன் ஃபேஸ் வந்து 1900 இருந்து 1300 பிசி வரைக்கும் இருக்கு. சோ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம், ஒரு ஃபேஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நான் சொன்ன மாதிரி ஆரம்ப கால ஹரப்பா பார்க்கலாம். 3200 இருந்து 2600 பிசி. சேம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிகினிங் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ், குடியிருப்புகள் உருவாக தொடங்கிருச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே இயர்லி ஃபேஸ்லயே வந்து குடியிருப்புகள்லாம் உருவாக்க தொடங்கிருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, வேளாண்மை வந்து விரிவாக்கப்பட்டது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. வேளாண்மை விரிவடைந்தது, வில்லேஜஸ் டெவலப், வில்லேஜஸ் எல்லாம் டெவலப் ஆயிருந்தது, கிராமங்களும் வளர்ச்சி பெற்றிருந்தன. இதான் இயர்லி ஃபேஸ். முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ரிவிஷன் பார்க்கும்போது இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நம்மளும் மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுவோம், அதையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இதனால நீங்க ஓன் நோட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு குயிக் ரிவிஷனா இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ஃபேஸ் நான் சொன்ன மாதிரி மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ், முதிர்ந்த ஹரப்பா காட்டம் ஃபேஸ்னா காட்டம். சரிங்களா? காலம் பாத்தீங்கன்னா 2600 இருந்து 1900 பிசி. இது முக்கியமான அம்சங்கள் பார்க்கலாம். இது என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க, இது ஒரு பொற்காலம் சொல்லுவாங்க. மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ்ல இன்னைக்கு நோட் பண்ணிக்கோங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ஏஜ்னு சொல்லப்படுது. கோல்டன் ஏஜ்னா பொற்காலம், ஹரப்பா நாகரத்தின் பொற்காலம் என்று சொல்லப்படுற ஃபேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ். ஓகேங்களா? முதிர்ந்த ஹரப்பா காட்டம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பிளான்ட் சிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்ல. சோ அதுல பிளான்ட் சிட்டிஸ் இருந்தது, திட்டமிட்டப்பட்ட நகரங்கள் இருந்தது, திட்டமிட்டப்பட்ட நகரங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ட்ரேட், வணிகம், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகம் வந்து செழித்திருந்தது இந்த காலகட்டத்துல. அடுத்தது கிரேட் பாத், இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஃபேஸ்ல வந்து கவர் ஆயிருக்கு. சரிங்களா? கிரேட் பாத், பெரிய பொது குளியல் மண்டபம் இருந்தது. சோ கிரானரிஸ்னா தானிய களஞ்சியங்கள், இந்த ஃபுட் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்காக கிரானரிஸ் எல்லாம் அப்பவே டெவலப் பண்றாங்க. மெச்சூர் ஃபேஸ் அப்ப தானிய களஞ்சியங்கள் அதெல்லாமே இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா டாக்யார்ட் அப்படின்னா துறைமுக கப்பல் தளம் இருந்தது, உருவாக்கப்பட்டது இந்த ஃபேஸ்ல தான். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேஸ் இது.
நோட் பண்ணிக்கோங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்கப்படுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து போலாமா? சரி. நெக்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா லேட் அரப்பா ஃபேஸ். பிற்கால அரப்பா கட்டம் சொல்றாங்க. சரிங்க. அது எவ்வளவு வரைக்கும்னா 1900 இருந்து 1300 பிசி வரைக்கும் லேட் அரப்பன் ஃபேஸா கருதப்படுது. இது வந்து அர்பன் டிக்ளைன். சரி, நம்ம போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நகர வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா லேட் அரப்பா ஃபேஸ்ல, பிற்கால அரப்பா கட்டம்ல. சரிங்களா? அர்பன் டிக்ளைன் ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரேடும் ரெடியூஸ் ஆயிடுச்சு, வணிகமும் குறைஞ்சிருச்சு இந்த லேட் அரபன் ஃபேஸ்ல. சோ மைக்ரேஷன் ஸ்டார்டட். மைக்ரேஷன்னா மக்கள் வந்து இடம்பெயர்ந்தாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றாங்க. சோ மக்கள் இடம்பெயர்ந்து தொடங்கினார்கள். அப்ப வந்து லேட் அரபன் ஃபேஸ்ல வந்து மைக்ரேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ வில்லேஜ் வந்து அப்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கிராமங்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிச்சு. எப்போன்னா பிற்கால அரப்ப காட்டம்ல வந்து அதிகரிச்சிச்சுன்னு பார்ப்போம். சரிங்களா? chronological ட்ரிக் ஃபேஸ் பார்ப்போம். இயர்லி மெச்சூர், இயர்லி மெச்சூர் முதிர்வு அந்த பிற்கால அரப்பாங்க என்னென்ன பாத்தீங்கன்னா 3200 இருந்து 2600 பிசிஇ, அதே 2600 இருந்து 1900 பிசிஇ. லேட் பாத்தீங்கன்னா 1900 இருந்து 3300 பிசி. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா chronological ஆர்டர் வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஆரம்ப காலம், முதிர்ந்த காலம், பிற்காலம் அரப்பாவோட இயர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். அரப்பா நாகரத்தின் முக்கிய அம்சங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். அதை இப்போ ஒரு தடவை ரிவிஷன் பார்க்க போறோம். உலகிலேயே முதல் திட்டமிட்ட நகரங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரப்பா நாகரிகம் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிளான்ட் சிட்டிஸ். அடுத்து பாத்தீங்கன்னா கிரிட் பேட்டர்ன் கட்டமைக்கப்பட்ட சதுர வடிவ அமைப்பு, சாலை அமைப்பு வந்து எப்போன்னா அரப்ப நாகரிகத்துலதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். போத் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், கவர் ட்ரைனேஜ் சிஸ்டம். கவர்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் நோட் பண்ணிக்கோங்க. மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு அப்பவே வந்து அமைக்கப்பட்டிருந்தது. சோ அடுத்தது பார்க்கலாம். பிரிக் ஹவுஸ், செங்கற்கற்களால் கட்டப்பட்ட வீடுகள். பிரிக் ஹவுஸ் அப்ப இருந்தது. பப்ளிக் வெல்ஸ்னா கிணறு, பொது கிணறுகள் இருந்தது. அடுத்தது கிரானரிஸ், தானிய களஞ்சியங்கள். டாக்யார்ட், துறைமுக கப்பல் தளம் இருந்தது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிரேட் பப்ளிக் பாத், பொது குளியல் மண்டபம். ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ஆல்ரெடி பார்த்தோம். தரப்படுத்தப்பட்ட எடைகளும் அளவுகளும் அப்ப பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஓகே, தொலைதூரம் மற்றும் வெளிநாட்டு வணிகம், ட்ரேடு சொன்னோம்ல, லாங் டிஸ்டன்ஸ் ட்ரேடும் இருந்தது. சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கோங்க. போத் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலயும் எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நம்ம மெட்டீரியல் நம்ம அப்படிதான் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் போலாம். பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லி, வெண்கல காலம். பிரான்ஸ்ன்றது வெண்கலம். வெண்கலத்தை வந்து செம்பும் தகரமும் சேர்ந்து இது பண்றாங்க. சோ செம்புன்னும் போது காப்பர், தகரம்னது டின். சோ இதுதான் வந்து அரப்பா மக்கள் பயன்படுத்திய உலோகங்கள் சொல்றாங்க. என்னென்ன உலகம்? பிரான்ஸ், காப்பர், கோல்டு அண்ட் தென் சில்வர். இதுதான் வந்து
எந்த காலகட்டத்துல யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்ற கேள்வி வந்திருக்கு நிறைய தடவை. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, மேஜர் ரிவர்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட். இன்னொரு குறிப்பு, முக்கியமான குறிப்பு நோட் பண்ணிக்கோங்க. அயன், இரும்பு வந்து அரப்பா மக்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்படவில்லை. சோ அவங்களுக்கு அதை பத்தின தெரியல, நாட் நோன்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அயன் கிடையாது. இந்த ஆப்ஷன் கொடுத்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கப்படலாம். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அயன்ஸ் பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அயன் வந்து அரப்பா மக்களுக்கு வந்து அறிமுகமாகவில்லை அப்போ. சரிங்களா? சரி, அடுத்தது ரிவர்ஸ் பார்க்கலாம். சரி, அரப்பா நாகரிகம் எப்படி வந்து சிந்து நதியை அதன் கிளை நதிகளையும் சார்ந்து அமைக்கப்பட்டது அப்படின்றது, வளர்ந்தது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். என்னென்ன நதிலாம் அதுல இடம்பெற்றிருக்குன்ற நதிகளோட பெயர்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ், முக்கிய நதிகள் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இண்டஸ், சிந்து நதி, ரவி நதி, பியாஸ், சட்லஜ் நதி, செனாப், ஜீலம், காக்கர் அண்ட் ஹாக்ரா. ஸோ இந்த நதியில ரொம்ப இம்பார்ட்டன்டான நதி, நோட் பண்ணிக்கோங்க. இந்த நதியில இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், வந்திருக்கு. ஸோ நம்ம வரப்போற எக்ஸாம்ஸ்லயும் எதிர்பார்க்கலாம். இந்த நதியெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நதியை சார்ந்துதான் வந்து முக்கியம் அரப்ப தொழில் தளங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சோ இது ரொம்ப முக்கியமான நதிகள், நோட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னா, பிரான்ஸ் ஏஜ் பத்தி பார்த்திருக்கோம், அந்த மெட்டல்ஸ் பத்தி பார்த்தோம். பிரான்ஸ், காப்பர், கோல்டு, சில்வர் பத்தி பார்த்தோம். அயன் பத்தி தெரியல, நாட் நோன்னு சொல்லியாச்சு. ரிவர்ஸ் பார்த்திருக்கோம், 7 ரிவர்ஸ் கிட்ட பார்த்திருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து மேஜர் சிட்டிஸ் பார்க்கலாம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்க. முக்கிய நகரங்கள் பார்க்கலாம் இப்போ. ஹரப்பா, அடுத்து மொகஞ்சதாரோ. 8 to 9 சிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹரப்பா, செகண்ட் வந்து மொகஞ்சதாரோ, தேர்ட் தோல்விரா, நெக்ஸ்ட் ரோத்தல், பாலிபாங்கன், வனவாலி, ராகி கார்கி, செந்தாரோ, சுர்கோட்டா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான சிட்டிஸ். கொஸ்டின்ஸ் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். குரூப் 1 அண்ட் குரூப் 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல கொடுத்து கூட நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ எல்லாமே மோஸ்டா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல இருக்கனால நீங்க எல்லா சிட்டிஸுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சரி, தேர்வுக்கு முக்கியமான, நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ எப்படிலாம் கேட்கறாங்க, நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிப்புகள், எழுத்து முறை, பேசஸ், இயர்லி, மெச்சூர், லேட் ஃபேஸ், 3 ஃபேஸா பார்த்தோம். எந்தெந்த ஃபேஸ்ல என்னென்ன வந்தது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்தது, என்னென்ன அம்சங்கள் இருந்தது அப்படின்ற கேள்விகள்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்பாங்க. ஸோ இத மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பா வரும். இதெல்லாம் முக்கியமா நோட் பண்ணி படிங்க. ஸோ முக்கிய தொல்லியல் தளங்கள், சைட்ஸ், இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் இப்ப பார்த்தோம்ல, அது எல்லாமே ரிவிஷன் பாருங்க. டவுன் பிளானிங்ஸ் பத்தி கேட்பாங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம் பத்தி கேட்பாங்க, அண்ட் தென் எக்கனாமிக், பொருளாதாரம் எப்படி, ட்ரேட் எப்படி பண்ணாங்க, டாக்யார்ட் எப்படி வந்து துறைமுக தளங்கள்லாம் அமைக்கப்பட்டிருந்தது, இதை பத்தின கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ரிலீஜன் பத்தி கேட்கலாம், எப்படி வீழ்ச்சிக்கான காரணங்கள் நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த மாதிரியான டாபிக் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்து அரப்ப நாகரிகத்துல இருந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? சோ இப்போ டிஎன்பிஎஸ்சி ஒன்லைனர் மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரப்பன் சிவிலைசேஷன், ரொம்ப முக்கியமான கேள்விகள் இதெல்லாம். இதற்கு கேட்கப்பட்ட கேள்விகளும் இனிமேல் கேட்கப்பட போற கேள்விகளும் இது. சோ முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்.
இப்போ வந்து முதலில் இப்போ உங்களுக்கு ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், நீங்களே சொல்லுங்க. நீங்க பார்த்த கிளாஸ் வச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹரப்பன் சிவிலைசேஷன் எது அப்படின்னா நம்ம பாக்குற டாபிக் என்ன? ஹரப்பன் சிவிலைசேஷன். சோ ஃபர்ஸ்ட் அர்பன் சிவிலைசேஷன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் தளமும் ஹரப்பா. சரி, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மெச்சூர் ஃபேஸ், இயர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். மெச்சூர் ஃபேஸ் எது, லேட் இயர்லி ஃபேஸ் எது, அப்புறம் வந்து லேட் ஃபேஸ், இயர்லி ஃபேஸ், இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இயர்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்பாங்க. ஸோ இயர்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மெச்சூர் ஃபேஸ் வந்து 2600ல இருந்து 1900 பிசி வரைக்கும் மெச்சூர் ஃபேஸ். சேம் பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன், ஹரப்பா வந்து பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷனா அப்படின்றத கேட்பாங்க. ஆமா. ஸ்கிரிப்ட் எழுத்து முறை எதை வந்து பேஸ் பண்ணியிருக்கு? அன்டிசெப்பர்டு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஹரப்பா எழுத்து இது வரைக்கும் வாசிக்கப்படாத எழுத்து, அதுதான் அன்டிசெப்பர்டு. நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. எந்த ரைட் டு லெஃப்டா, லெஃப்ட் டு ரைட்ல இருந்து எழுதுனாங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து ரைட் டு லெஃப்ட், அதாவது வலம் இருந்து இடமாக எழுதப்பட்ட வார்த்தை தான் எழுத்து திசை, இது டைரக்ஷன் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் சைட் ஹரப்பா ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இயர்லி நேம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. தற்பொழுது சரியான மாடர்ன் டேர்ம் என்ன யூஸ் பண்றாங்கன்னா அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பிரசன்ட் நேம் பாத்தீங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் நான் சொன்ன மாதிரி. ஏன்னா நம்ம நதிகள்னா பார்த்தோம், ரிவர்ஸ் பார்த்தோம், ஒரு 6 to 7 ரிவர்ஸ் பார்த்தோம். அந்த ரிவர்ஸ் எல்லாம் சார்ந்துதான் வருது. சோ அதனால வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்றத அழைக்கப்படுது மாடர்ன் டேர்ம்ல. சோ புரோட்டோ ஹிஸ்டாரிக் சிவிலைசேஷன் முன் வரலாற்று காலமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அதுக்கான ரீசனும் நம்ம கிளாஸ்ல பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் தான் என்னன்னு பார்த்தோம், ஹரப்பன் சிவிலைசேஷன். இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். நம்ம பார்த்ததுல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான தலைப்பு ஹரப்பன் சிவிலைசேஷன். சோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம மெட்டீரியல்ஸ் ரிவிஷன் பாருங்க, கிளாஸை வந்து மிஸ் பண்ணாம கவனிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.